அதாவது தற்போதைய கேரளாவில் சென்று அங்கு கிறிஸ்துவின் மகிமையை பொதுமக்களுக்கு கூற ஆரம்பித்தார். இவரால் கேரளத்தில் பல மக்கள் கிறிஸ்துவை தழுவினர். அது மட்டுமல்லாமல் இவர் அங்கு பல சிறு தேவாலயங்களை எழுப்பினார். பிறகு செயின்ட் தோமஸ் கிபி 68ஆம் ஆண்டில் மயிலாப்பூர் அதாவது தற்போதைய சென்னைக்கு சென்று இயேசுவின் மகிமைகளை பாட ஆரம்பித்தார். இவர் மக்களை மதம் மாற்றுகிறார் என்று பரங்கிமலை அதாவது தற்போது செயின்ட் தோமஸ் மலை என்று அழைக்கப்படும் இடத்தில் கொல்லப்பட்டார். செயின்ட் தோமஸின் மறைவுக்கு பிறகு 16ஆம் நூற்றாண்டில் அதாவது 1523ஆம் ஆண்டு போர்த்துகீசிய பயணிகள் செயின்ட் தோமஸ் இறந்த இடத்தில் அவருக்கு ஒரு சிறிய தேவாலயம் எழுப்பினர். இதுவே நாளடைவில் செயின்ட் தோமஸ் தேவாலயம் என்று அழைக்கப்படுகிறது. இப்பொழுது இருக்கும் கட்டிடம் 1800